சார். எங்க அப்பா சார்பா நீங்க வந்திருக்கீங்க, அதனால நீங்களும் வந்து என் பொண்ணுக்கு நலங்கு வைங்க சார். என்ன இது புது பழக்கம்? குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதவரை போய் நம்ம பொண்ணுக்கு நலங்கு வைக்க சொல்றீங்க? அவர் ஒன்றும் சம்பந்தம் இல்லாதவர் இல்லம்மா, அவர் ஒன்றும் அந்நியம் இல்ல. நம்ம ரேவதியோட கம்பெனில எம்டியா இருக்காரு. அவரும் ஒரு விதத்துல நமக்கு மாப்பிள்ள மாதிரி தானே. என்னப்பா சொல்றீங்க? என்ன உளறீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். அவரே எங்க அப்பா பேர மாதிரி நினைக்கிறாரு. அவர் பேர மாதிரி நினைச்சாருன்னா எனக்கு தங்கச்சி பையன் முறை, தங்கச்சி பையன் முறைன்னா மாப்பிள்ள தானே. நான் சொல்ல சரிதானே? அப்போ எனக்கு இவர் என்ன முறைப்பா? எனக்கு மாமா முறைனா உனக்கு மச்ச முறை. போதும், வாய் மூடுங்க. ஆளுக்கு ஆளு பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரி, அவ ஏதோ ஜோக்கா சொல்லிட்டு இருக்கா, அதை போய் சீரியஸா நினைச்சு பேசிட்டு இருக்க. விடு சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களும் வந்து என் பொண்ணுக்கு நலங்கு வைங்க. இல்ல சார், நான் எப்படி இது சார், நலங்குங்கிறது நம்ம நல்ல எண்ணத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்ற ஒரு சம்பிரதாயம். உங்களோட நல்ல வாழ்த்துக்களை ரேவதிக்கு சொல்றதுல உங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லையே. வந்து நலங்கு வைங்க மாப்பிள்ள. ஆட என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க சகல. நீங்க கொடுத்த சேலை தானே ரேவதி கட்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க நலங்கு வைக்காம இருந்தா எப்படி? அக்கா, உன் மாப்பிள்ள பேசுறத கேட்டியா? சகலையா சகல. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? நீங்களும் உங்க மாமா கூட சேர்ந்துக்கிட்டு லூசு மாதிரி பேசுறீங்க. அது ஒண்ணு இல்லத்த, மாமாக்கு மாப்பிள்ள முறைனா எனக்கு சகல முறை தானே. அததான் சொன்னேன். சும்மா தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க சகல, வந்து வைங்க. அப்போ இனிமே இவரை பெர்மனண்டா நான் மாமானே கூப்பிடலாமா? ஆமா, மாப்பிள்ளை எங்க? ஆமா, மாப்பிள்ள எங்க? அது வாங்க நடிக்கு பல்லு லைட்டா நகுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பல் டாக்டர்கிட்ட காமிக்க போயிருப்பாரு. அக்கா, மொத்த குடும்பமும் உனக்கு எதிரா ஒண்ணு கூடிட்டாங்க. ஆமா, இப்ப சொல்லு. இதுக்குதான் ஏதாவது பண்ணி அவனை வரவிடாம தடுக்கலாம்னு சொன்னேன். இப்ப பாரு, அவன் ரேவதிக்கு நலங்கு வைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. என்ன சார் தயக்கம்? வந்து நலங்கு வைங்க. சரிங்க. எனக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு போக இஷ்டம் இல்ல தம்பி. என் பொண்ணு காப்பாத்த எனக்கு பணம் வேணும் தம்பி. நீங்க பணத்தை கொடுத்துட்டு இந்த போனையும் வீடியோவும் வாங்கிட்டு போயிடுங்க தம்பி. சரி, ஓகே. போனை கொடுத்துட்டு வாங்கிக்கோ. ஆனா நான் எங்க சொல்றனோ அங்கதான் வரணும். சரிங்க தம்பி, நீங்க எங்க சொல்றீங்களோ நான் அங்க வரேன். மாந்தோப்பு பக்கத்துல ஒரு குடோன் இருக்குல்ல, அங்க சரியா 3 மணிக்கு வந்துரு. நீ கேட்டதாங்க இருக்கும். அப்புறம் அந்த போன் என்கிட்ட கொடுத்துடணும், புரியுதா? சரிங்க தம்பி. இந்த விஷயம் மட்டும் போலீஸுக்கு ஏதாவது தெரிஞ்சது, அப்புறம் உன் பொண்ணு மட்டும் இல்ல, நீயும் உசுரோட இருக்க மாட்ட. ஜாக்கிரதை. சரிங்க தம்பி, நான் சொல்ல மாட்டேன். மா, இதே மாதிரி அவன் பார்க்க வரும்போது நீங்க தைரியமா பேசுங்க. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க தம்பி. என் பொண்ணு என் முன்னாடி இப்படி இருக்கிறத விட எனக்கு பெரிய பயம் வேற எதுவும் இல்ல தம்பி. புரியுதுமா, உங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்க பொண்ணோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. ரொம்ப நன்றி தம்பி. அம்மா, நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். நீங்க பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா அவனை பிடிக்க முடியாதுமா. புரியுது தம்பி. ஆனாலும் அவன் ரொம்ப மோசமானவன், அதான் பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். போலீஸ் இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த போனை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நாங்களாம் இங்கதான் இருப்போம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க.
சுத்தி நாங்கெல்லாம் இருக்கோமா, நீங்க பயப்படாதீங்க. புரியுதா? ஒரு நிமிஷம் சார். ம். சொல்லுங்க, சகல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. என்ன விஷயம்? எப்பா, ரேவதிக்கும் அந்த டூப்ளிகேட்டுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அத்தை ஏதோ பூஜை பண்றாங்களாப்பா திரும்பவும். என்ன பூஜை? அது என்னன்னு தெரியல சகல. ஆனா பூஜை 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள பண்ணணும்னு சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஏதோ இந்த டுபாக்கர் ரேவதி கழுத்துல மாலை போடணுமாப்பா. சகல, உனக்கு போன் பண்ணது இந்த விஷயத்த சொல்றதுக்காக இல்ல. இன்னைக்கு 3 மணிக்கு பூஜை இருக்குது. நீதான் ரேவதி கழுத்துல மாலை போடணும்னு அத்தை அவ்வளவு தூரம் சொல்றாங்க. ஆனா இந்த டூப்ளிகேட் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எங்க கிளம்பி போயிட்டாப்பா அவன். அப்படியா? சகல, நீ யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசிச்சேன். எதுக்கும் இந்த மேட்டர் உன் காதுல போட்டு வச்சிருந்தா சகல உனக்கு போன் பண்ணேன். அது என்ன ஏதுன்னு நீ கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சார், டைம் ஆச்சு, உங்களை அனுப்பிடலாம். சரிங்க கார்த்தி, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாதீங்கம்மா, நீங்க தைரியமா இருங்க. முதல்ல அவன் ஆதாரத்தை கேட்பான். நீங்க பணத்தை வாங்கிட்டு பேச்சு கொடுத்துட்டே இருங்க. சமயம் பார்த்து நாங்க ரவுண்ட் அப் பண்ணிடுறோம். ம். சரி, அதோ அந்த குடோனுக்கு போங்க. அவன் அந்த வழியா தான் வருவான். நீங்க பயப்படாம தைரியமா போங்க. சரிங்க சார். கான்ஸ்டபிள், வாங்க. ஓகே சார்.